ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அம்மு பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைம் அண்ட் ஒர்க்கினுடைய 5th பார்ட் தான் பார்க்க போகிறோம். டைம் இன்ட்டு எஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் அப்படின்னு சொல்லி முன்னாடி கிளாஸில் படிச்சிருந்தோம். இப்போ அந்த டோட்டல் ஒர்க் அப்படின்றது சேமாகவோ அல்லது கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம்னா டைம் அப்படின்றது அதனுடைய எஃபிஷியன்ட்டுக்கு தலைகிலியாக இருக்குமா. டைம் அப்படின்றது அதனுடைய எஃபிஷியன்ட்டோட தலைகிலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஏ அண்ட் பி ரெண்டு பேர் எடுத்துக்கலாம். இப்போ ஏ பியுனுடைய டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஒரு வேலையை 10 நாள்ல செய்ய முடியும் அப்படின்னும் பி அப்படின்றத 20 நாள்ல செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இது டைம். அவங்களுடைய எஃபிஷியன்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இப்போ ஏவையும் பியும் நம்ம ரேஷியோவில் போட்டோம்னா எப்படி போடுவோம்? 10-20ன்றத 1:2 அப்படின்னு சொல்லி போடுவோமா. இது அவங்களுடைய டைம். இதுவை எஃபிஷியண்ட்டாக எழுதும் போது எப்படி எழுதலாம்னா 2:1 அப்படின்னு சொல்லி எழுத முடியும். அதாவது எப்படின்னா இப்போ ஏன்றத 10 நாள் வேலை செய்கிறாங்க, பி அப்படின்றவங்க 20 நாள் வேலை செய்கிறாங்கன்னா டோட்டல் ஒர்க் என்ன இருக்கும்? நமக்கு 20 இருக்கும். அப்போ அவங்களுடைய எஃபிஷியன்ட் என்ன ஆகுது? நமக்கு 2 வரும், இங்கே 1 வரும். இப்போ என்ன வந்திருக்கு பார்த்தீங்களா? அவங்களுடைய எஃபிஷியன்ட்டு 2:1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது கான்ஸ்டன்ட், அதாவது சேம் அப்படின்னு சொல்கிறோம். ஏனுடைய டோட்டல் ஒர்க்கும் பியினுடைய டோட்டல் ஒர்க்கும் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய எஃபிஷியன்ட் அப்படின்றது டைமுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேவா? அதுதான் இந்த கான்செப்ட். இப்போ டைமும் எஃபிஷியன்ட்டுக்கும் இல்லை ரிலேஷன் இந்த இதில் பார்த்துட்டோம். இதை வச்சு சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஏ பின்னா ஓகே. இதுவே சி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஏ பி சி இந்த மாதிரி கொடுத்து டைம் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போது 1:2:3 சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா டைம் ஏபிசியினுடைய நேரம் காலம் 1 2 3 கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுடைய எஃபிஷியன்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த 3க்கும் எல்சியம் எடுத்துக்கோங்க. 1 2 3க்கு எல்சியம் எடுத்தால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 6ன்னு சொல்லி கிடைக்குமா. அப்போ இங்கே என்ன எதால பெருக்குன்னா 6 வருதுன்னு பாருங்க. 1 6ஆல் பெருக்குனா 6, 2 3ஆல் பெருக்குனா 6, 3 2ஆல் பெருக்கணும்னா 6, அப்போ 2. ஓகேவா? அப்போ அவங்களுடைய எஃபிஷியன்ட் என்னவா இருக்கும்? 6:3:2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி 3 நம்பர்ல எஃபிஷியன்ட்டோ டைமோ ஏதாவது கேட்டாங்கன்னா அது எப்படி இருக்குன்றத நம்ம ஈஸியாக டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே என்ன கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னா டோட்டல் ஒர்க் அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? டோட்டல் ஒர்க்கு கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா டைமும் எஃபிஷியன்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று தலைகிலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இதை வச்சு நிறைய சம்ஸ் வரும், அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பார்க்கலாம். 12 மனிதர்களும் 16 மாணவர்களும் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாட்களில் முடிக்கின்றனர். 13 மனிதர்களும் 24 மாணவர்களும் சேர்ந்து அவ்வேலையை 4 நாட்களில் முடித்தால் தினமும் மனிதனும் மாணவரும் செய்யும் வேலையின் வீதத்தை கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது எப்படி போடலான்னு பாருங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? மனிதன் மாணவன் சொல்லியிருக்காங்களா. மனிதன் அப்படின்றத நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், மாணவன் அப்படின்றத எஸ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாட்கள்ல முடிக்கிறாங்களாம். இதை எப்படி போடலான்னு பாருங்க. 12x + 16 மாணவன் ஸ்டூடெண்ட். ஓகேவா? இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை வேலையை முடிக்கிறாங்க? 5 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. × 5 அப்படின்னு சொல்லி போடணும். ஏன்னா இதுதான் என்னது? அவங்க செய்யற வேலை. இதே வேலையை 13 மனிதர்களும் 24 மாணவர்களும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க அந்த வேலையை? 4 நாட்கள்ல முடித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 2 பேரும் ஒரே வேலையை தான் செய்யறாங்க. ஓகேவா? போடலாமா? இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 12×5 60x + 80s. ஓகேவா? 16×5 80 ஈக்குவல் டு 13×4 52 கிடைக்கும் நமக்கு. 52x + 24×4 96s அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகலாம். இது இந்த சைடு எடுத்துட்டு வந்தோம்னா 60 - 52ன்னு போட்டோம்னா நமக்கு 8x கிடைக்கும். ஈக்குவல் டு 96லேருந்து 80 போச்சுன்னா நமக்கு 96 80 4 கிடைக்குமா? 4s. ஓகேவா? இப்போ x/sன்னு போடலாமா? x/s இதனுடைய எஃபிஷியன்ட் கிடைக்கும்.
1 நாங்க 4 2 நாங்க 8 அப்போ என்ன கிடைக்குது 1/2ன்னு சொல்லி கிடைக்குது. அப்போ x/sன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட். இது என்னது நமக்கு எஃபிஷியன்ட். அவங்க என்ன கேட்குறாங்க டைம் தான் கேட்குறாங்க. அப்போ டைம்னும் போது என்ன பண்ணிடணும் நம்ம இது அப்படியே தலைகிலையா போட வேண்டியதான். அப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அந்த வேலையை ஒவ்வொருத்தவங்களும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அதாவது 2:1. அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2:1. ஒரு நாள் செய்யக்கூடிய அவங்களுடைய வேலையினுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2:1. இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் போடக்கூடாது, இன்ட்டு தான் போடணும். ஏன்னா இது என்னன்னு தெரியுதா, இது வந்து எஃபிஷியன்ட், இது வந்து டைம். எஃபிஷியன்ட் இன்ட்டு டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க். 2 பேரும் செய்கிற ஒரே ஒர்க்குங்காட்டி தான் நம்ம 2 பேர்த்துக்கும் சேர்ந்து ஒரு ஈக்குவல் போட்டிருக்கோம். அதே மாதிரி இது எஃபிஷியன்ட் இன்ட்டு டைம். ஓகேவா? அப்போ 12 மனிதர்கள் அப்படின்றங்காட்டி 12x + 16 மாணவர்கள் 2 பேரும் சேர்ந்து 5 நாளில் வேலை முடிக்கிறாங்க. அதனால இன்ட்டு 5ன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி 13 மனிதர்கள்ங்காட்டி 13x போட்டிருக்கேன். 24 மாணவர்கள் இருக்கு, 24s போட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து 4 நாளில் வேலையை முடிப்பாங்களாம். அப்போ இன்ட்டு 4ன்னு போட்டு தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். யாராவது ப்ளஸ் எல்லாம் போட்டிங்கன்னா இந்த சம்முக்கு ஆன்சர் வரவே வராது. இந்த மாதிரி தான் போடணும். ஓகே, புரிஞ்சிச்சா? இதுதான் நான் சொன்னேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5 ஆண்கள் மற்றும் 2 பையன்கள் இணைந்து செய்கின்ற வேலை ஒரு மனிதன் மற்றும் ஒரு பையன் செய்கின்ற வேலையின் அளவின் 4 மடங்காகும். ஓகேவா? ஒரு ஆண் மற்றும் ஒரு பையன் வேலை செய்யக்கூடிய தன்மையின் விகிதமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாமா? இது எப்படி போடலான்னு பாருங்க. 5 ஆண்கள் 5 மேல் + 2 பாய் இணைந்து செய்கின்ற வேலை ஒரு மனிதன் 1 மென்னு 1 பாய். ஓகேவா? செய்கின்ற வேலையின் 4 மடங்கு அப்படின்னா இன்ட்டு 4 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? இதோட இது 4 மடங்கா. அப்போ இது எப்படி எழுதலாம்? 5m + 2b = 4m + 4b அப்படின்னு எழுதலாமா? இப்போ m எல்லாம் ஒரு பக்கம், b எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இங்கே வந்துச்சுன்னா 1m ஆகிடும் ஈக்குவல் டு அந்த 2b அந்த சைடு போச்சுன்னா 4ல் 2 போச்சுன்னா 2b அப்படின்னு சொல்லி ஆகும். அப்போ m/b = 2/1. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட், அவங்களுடைய திறமை. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஆண் மற்றும் ஒரு பையன் வேலை செய்யக்கூடிய தன்மை. வேலை செய்யக்கூடிய தன்மைன்னு சொல்லியிருக்காங்க. வேலை செய்யக்கூடிய தன்மைனா அவங்களுடைய கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டினா என்னது? அவங்களுடைய திறமை தான் கேட்டிருக்காங்க. அப்போ மென்னுக்கும் பாய்க்குடைய திறமை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:1. அப்போ ஆன்சர் என்னது? சாரி, ஆப்ஷன் இது வந்து 1 தான் வரும் இந்த இடத்துல. அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2:1. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இதை வந்து அப்படியே தலைகிலையா போட்டக்கூடாது. அவங்க செய்யும் வேலையினுடைய அளவு கேட்கல, வேலையினுடைய செய்யக்கூடிய தன்மை தான் கேட்டிருக்காங்க. இது அப்படி உங்களுக்கு புரியலைன்னா இங்கிலீஷ் ஒரு தடவை பார்த்துக்காங்க. இங்கிலீஷில் கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒர்க்கிங் கெப்பாசிட்டி ஆஃப் எ மேன் அண்ட் எ பாய் ஆர் இன் த ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ கெப்பாசிட்டினா கண்டிப்பாக எஃபிஷியண்டாக தான் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இந்த சம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த கடைசியாக நமக்கு புரியாமலையோ இல்லை அவசரத்துலையோ வந்து நம்ம தப்பு பண்ணிட்டா 1 மார்க் வீணாக போயிடும். அதனால கரெக்டாக பார்த்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 20 பெண்கள் 16 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர். அதே வேலையை 16 ஆண்கள் 15 நாட்களில் முடிப்பர் எனில் ஆண்கள் பெண்கள் வேலைத்திறன் விகிதம் யாது? இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? ஆண்கள் பெண்கள். அப்போ இங்க மேல் இங்க ஃபீமேல் வரும்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்காங்க. சம் போறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டாதான் எது முன்னாடி எது பின்னாடின்றது தெரியும். ஓகேவா? போடலாமா? 20 பெண்கள் ஃபீமேல் 16 நாட்கள் வேலை முடிப்பார்கள். அதே வேலையை 16 மேல் 15 நாட்கள் வேலை முடிப்பாங்களாம். சிம்பிளிஃபை பண்ணுங்க. 16க்கு 16 போயிடும். 3 5 4 20. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? மேல் ஃபீமேல். அப்போ என்ன பண்ணலாம்? மேல் இதை வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஓகேவா? அப்போ இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. கீழே இது வந்து இந்த சைடு போச்சுன்னா 3. அப்போ ஆன்சர் என்னது? 4:3. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நம்ம இதே மாதிரி f/mன்னு போட்டுட்டு 3/4ன்னு போட்டுறாதீங்க. இவங்க மேல் தான் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க. அப்போ மேலே மேல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரெக்டாக நம்ம வந்து எது மேல் எது ஃபீமேல்னு பார்த்து ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுதான் ரொம்ப ஈஸி பாருங்க. இந்த கடைசியில தான் எல்லாத்துக்கும் மாற்றுறது. கரெக்டாக பார்த்து அடிச்சுக்கோங்க. ஓகே,
இதுல வந்து பாத்தீங்கன்னா வேலை திறன் தான் சொல்லியிருக்காங்க. வேலை திறன்னா கெப்பாசிட்டி தான், அவங்களுடைய எஃபிஷியன்ட் தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம இப்படியே வச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8 ஆண்கள் மற்றும் 12 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை 6 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் சேர்ந்து 14 நாட்கள் செய்து முடிப்பர். ஒரு ஆண் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஒரு சிறுவன் தனியாக அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது அதே மாதிரி தான் போடுவோம், ஆனால் கடைசியாக லைட்டாக சேஞ்ச் பண்ணணும். அது மட்டும் என்னன்னு பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 8 ஆண்கள் மற்றும் 12 சிறுவர்களா? இது எப்படி போடலாம்னா, ஃபர்ஸ்ட் 8 ஆண்கள், 8 மேலு ப்ளஸ் 12 சைல்டு. இவங்க 2 பேரும் எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 10 நாள் இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு அதே வேலையை 6 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் எத்தனை நாள் முடிக்கிறாங்களா? 14 நாள். அப்போ இன்ட்டு 14 போட்டுக்கணும். இப்போ வந்து மேலுக்கும் சைல்டுக்கான எஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்கலாம். 80m ப்ளஸ் 12 வந்து 120 C அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 6 14 84 அப்படின்னு கிடைக்கும். 84m ப்ளஸ் 8 14 112 C அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ M எல்லாம் ஒரு பக்கம், C எல்லாம் அந்த சைடு கொண்டு போகலாம். இப்போ பாருங்க 84 M அந்த சைடு கொண்டு போகலாம், C இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 120லேருந்து 112 போச்சுன்னா 8 Cன்னு கிடைக்கும். இந்த சைடு போச்சுன்னா 4Mன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 1 4 4 2 4 8. அப்போ C/M எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/2ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இது என்னது? அவங்களுடைய எஃபிஷியன்ட். ஓகேவா? நமக்கு என்ன வேணும்? டோட்டல் ஒர்க் வேணும். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆண் தனியாக வேலை எத்தனை நாட்கள் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது மென்னுடைய டைம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி சைல்டுனுடைய டைம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை நாள் அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? இப்போ நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏதாவது கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஒர்க் கிடைக்கும். இதுலேயும் பண்ணலாம், இதுலேயும் பண்ணலாம். ஏன்னா 2 பேரும் சேம் ஒரே ஒர்க் தான் செய்கிறாங்க. நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சிக்கு பதிலாக அவங்களுடைய எஃபிஷியன்ட் எவ்வளோ அது போடணும், எம்முக்கு பதிலாக அவங்களோட எஃபிஷியண்ட்டை போடணும். ஓகேவா? போடலாமா? எம்முக்கு பதிலாக 2ன்னு போட்டோம்னா 8 2 16. 16 ப்ளஸ் எம்முக்கு பதிலாக 2 போட்டோம், சிக்கு பதிலாக 1ன்னு பார்த்தீங்கன்னா 12ன்னு கிடைக்கும் இன்ட்டு 10. அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 26 28 280. அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 250. இப்போ பாருங்க, மேலினுடைய டைம் கண்டுபிடிக்கணும். மேல் வந்து எத்தனை நாள் வேலை செய்ய முடியும்னா டோட்டல் ஒர்க் 250. அவங்களுடைய எஃபிஷியன்ட் எவ்வளோன்னு பாருங்க. மேலினுடைய எஃபிஷியன்ட் 2. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு டைம் கிடைச்சிரும். எவ்வளோ கிடைக்கும்? 1 2 2 4 2 8 140 டேஸ். அப்போது ஒரு மேல் வந்து எத்தனை நாள் அந்த வேலையை முடிக்க முடியும்னா 140 நாளில். ஆப்ஷன் ஏல மட்டும்தான் 140 டேஸ் இருக்கா? அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதே மாதிரி சைல்டு கேட்டிருக்காங்களா? அப்போ சைல்டுனுடைய எஃபிஷியன்ட் எவ்வளவு? 1 இல்லையா? இங்கே இருக்குது பாருங்க. அப்போது 280 டேஸ் பை 1 எவ்வளோ வரும்? நமக்கு 280 டேஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போது சைல்டு வந்து அந்த வேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிக்க முடியும்னா 280 நாட்கள். ஒரு ஆண் வந்து அந்த வேலையை எவ்வளோ நாளில் செஞ்சு முடிக்க முடியும்னா 140 நாட்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சிச்சா? இது வரைக்குமே போன சம் வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா டோட்டல் ஒர்க் அப்படின்றது நமக்கு தெரியணும். டோட்டல் ஒர்க் தெரிஞ்சாதான் மேலினுடைய டைமும், அதாவது ஆணுடைய டைமும் அந்த சிறுவனுடைய டைமும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே நம்ம எஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஏதாவது ஒன்றில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் இல்லைன்னா எதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு 250 தான் கிடைக்கும். அப்போ டோட்டல் ஒர்க் நமக்கு 250ன்னு கிடைச்சிருச்சு. இப்போ வந்து மேலினுடைய டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஒர்க்லேருந்து மேலினுடைய எஃபிஷியன்ட் திறமையை வந்து நம்ம வகுத்தோம்னா நமக்கு எவ்வளோ கிடைச்சிருச்சு? 140 நாட்கள் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி சைல்டுனுடைய இது நம்ம இதே மாதிரி எடுத்துடலாம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி தான் இந்த சம் போடணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வேலையை 2 மனிதர்களும் 3 பையன்களும் சேர்ந்து 10 நாட்களிலும் அதே வேலையை 3 மனிதர்களும் 2 பையன்களும் சேர்ந்து 8 நாட்களிலும் முடிக்க முடியும். 2 மனிதர்களும் 1 பையனும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போடலாம் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வேலையை 2 மனிதர்களா? அப்போ 2 மேன் ப்ளஸ் 3 பாய்ஸ் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. அதே வேலையை 3 மேனும் ப்ளஸ் 2 பாய்ஸும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 8 நாளில் முடிக்கிறாங்களாம். ஓகேவா? இப்போ இது ரெண்டையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். 20m + 30b =
8 24 m + 8 16 b அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இப்போ m எல்லாம் ஒரு பக்கம் b எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகலாம். இந்த சைடு வந்துச்சுன்னா 30ல் 16 போச்சுன்னா 14b அப்படின்னு கிடைக்கும். இந்த சைடு போச்சுன்னா 4m அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 2 4 7 2 14. அப்போ b இது இந்த சைடு வந்துச்சுன்னா m ஆயிடும். அப்போ ஆல்ரெடி 2 இருக்குது. இது இந்த சைடு வந்துச்சுன்னா 7. அப்போ b-னுடைய எஃபிஷியன்ட் எவ்வளவு 2, m-னுடைய எஃபிஷியன்ட் எவ்வளவு 7 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு. இது என்னது எஃபிஷியன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 2 மனிதர்களும் ஒரு பையனும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நமக்கு அந்த வேலை என்னன்னு சொல்லி முதல்ல தெரியணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்போ டோட்டல் ஒர்க்கை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதை வந்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா போதும். ஏதாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எம்முக்கு பதிலாக 7ன்னு போடுங்க, பிக்கு பதிலாக 2ன்னு போட்டோம்னா 7 2 14. டோட்டல் ஒர்க் அப்படின்றது 7 2 14 + 3 2 6 × 10 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருதுன்னா 20 × 10 200. அப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குது 200ன்னு சொல்லி டோட்டல் ஒர்க்கு கிடச்சிருக்குது. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா போன சம்மில் 1 மேன் 1 பையன் தான் சொன்னாங்க. இதில் பாருங்க 2 மனிதர்களும் ஒரு பையனும் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இப்போ பாய் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 1 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது 1 வந்து 1ஆல் பெருக்கிக்கோங்க. மேன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 2 மனிதர்கள் சொல்லியிருக்காங்களா, அப்போ இதை வந்து 2ஆல் பெருக்கிக்கோங்க. ஏன்னா இது 1 மேன் அண்ட் 1 பாயினுடைய எஃபிஷியன்சி. அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெருக்கி கண்டுபிடிக்கலாம். இதில் 2 மேன் சொன்னங்காட்டிக்கு நம்ம இதை 2ஆல் பெருக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா மொத்தமாக இங்கே 2 இங்கே எவ்வளோ கிடைக்கும் 7 2 14. அப்போது 2 பேர் சேர்ந்துன்னு சொல்கிறாங்க. அப்போ இது 2ஐயும் நம்ம கூட்டிக்கலாம். கூட்டினோம்னா எவ்வளோ கிடைக்கும் 14 + 2 16ன்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? 16 எஃபிஷியன்சின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. அவங்க வந்து எத்தனை நாள் முடிக்க முடியும் டைம் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போது டோட்டல் ஒர்க்கு கூட அந்த 16 வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு டைம் கிடைச்சிரும். அப்போது 200/16 இது வந்து 4ஆல் அடித்தோம்னா நன்னாங்க 16 5 20. மறுபடியும் 4ஆல் அடித்தோம்னா 1 4 மீதி வந்து 1 10 2 8 மீதி 2/4ன்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 12 1/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னது 12 1/2 டேஸில் அந்த வேலையை முடிச்சிருவாங்க. அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் 12 1/2 டேஸ். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இதில் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மனிதர்களும் ஒரு பையனும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறான்னு கேட்குறாங்க. அதனால நம்ம ஒரு மேன் ஒரு பையனோட எஃபிஷியன்சி தான் தெரியும். 2 மேன்னா 2ஆல் பெருக்கிட்டோம்னா நமக்கு மொத்தம் 14 எஃபிஷியன்சி கிடைக்கும். அதே மாதிரி பாயை வந்து 1ஆல் பெருக்கிட்டோம்னா நமக்கு 2 எஃபிஷியன்சி கிடைக்கும். இவங்க 2 பேர் சேர்ந்துன்னு சொன்னங்காட்டிக்கு தான் நம்ம இது 2ஐயும் பெருக்கிக்கிறோம். அப்போ 2 + 14 16 எஃபிஷியன்சின்னு சொல்லி கிடைக்குது. இந்த 16 வந்து என்ன பண்ணுறோன்னா டோட்டல் ஒர்க்கு கூட டிவைட் பண்ணோம்னா நமக்கு டைம் எவ்வளோன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6 ஆண்கள் 8 சிறுவர்கள் இணைந்து ஒரு வேலையை செய்ய 10 நாட்கள் தேவைப்படும் மற்றும் 26 ஆண்கள் 48 சிறுவர்கள் இணைந்து அதே வேலையை 2 நாட்களில் செய்வர் எனில் 15 ஆண்கள் 20 சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலையை செய்ய எத்தனை நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இதற்கான ஆன்சரை வந்து நான் கடைசியாக வீடியோ எண்டில் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த சம்மும் போன சம்மும் மாதிரியே தான், நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சரை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2 ஆண்கள் மற்றும் 7 சிறுவர்கள் ஒரு வேலையை 14 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் மற்றும் 3 ஆண்கள் மற்றும் 8 சிறுவர்கள் அதே வேலையை 11 நாட்களில் செய்து முடிக்கின்றனர் எனில் 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் அந்த வேலையை போல் 3 மடங்கு வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இந்த இடத்துல 3 மடங்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா எப்படி போடலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்போ போல கண்டுபிடிக்கலாமா? 2 ஆண்கள் அப்போ 2 மேல் + 7 பாய்ஸ் எத்தனை நாளில் 14 நாட்கள். அதே வேலையை 3 ஆண்கள் மற்றும் 8 பாய்ஸ் எத்தனை நாளில் 11 நாளில் செஞ்சு முடிக்கிறாங்களா? இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகே, 2 14 28 m அப்படின்னு சொல்லி வரும் ப்ளஸ் 7 14 98 b ஈக்குவல் டு 33 m + 88 b அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. b இங்கே எடுத்துகிட்டு போகலாம், m அந்த சைடு எடுத்துகிட்டு போனோம்னா 98ல் 88 போச்சுன்னா 10 b கிடைக்கும் ஈக்குவல் டு 28. 33ல் 28 போச்சுன்னா மீதி 5 கிடைக்கும். அப்போ 5m
ஒரு 5 5 2 5 10. அப்போ B/M இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைச்சிச்சு 1/2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இது ஒரு பாய் மற்றும் ஒரு மேனுடைய எஃபிஷியன்சி 1/2. இவங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க 8 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள். அப்ப 8 ஆண்னா இங்க 8, 6 சிறுவர்கள்னா இங்க 6. அப்போ மொத்தம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் மொத்தம் 6 எஃபிஷியன்சி பிளஸ் 8 2 16. அப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டினோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 22 எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இதை வந்து நம்ம டைம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் ஒர்க் அப்படின்றது நமக்கு தேவைப்படும். அப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கலாமா? டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும்? இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணுமா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எம்முக்கு பதிலாக 2 போட்டோம்னா 2 4 + 7 × 14. அப்போ எவ்வளோ வருது 11 × 14. 11 14 154ன்னு சொல்லி வரும். 11 14 எவ்வளோ கிடைச்சிருக்கு 154. இப்போ இந்த 154 வந்து 22ஆல நம்ம டிவைட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க 3 மடங்கு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய ரியல் ஒர்க்கு தான் 154. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த வேலையை போல் 3 மடங்குனா இதை வந்து 3ஆல பெருக்கிக்கோங்க. அப்போ 154 3ஆல பெருக்கினா எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 12 2 மிச்சம் 1 5 15 16 6 மிச்சம் 1 4 462 ஒர்க்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் ஒர்க் நமக்கு எவ்வளவு 462 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. நமக்கு டைம் வேணும்னா எஃபிஷியன்ஸை வந்து டிவைட் பண்ணிடணும். 22 வந்து வகுத்தோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 11 4 அடிச்சோம்னா 2 11 22 4 11 44 22. மறுபடியும் 2ஆல் அடிச்சோம்னா 2 4 1 2 2. அப்போ எவ்வளோ கிடைச்சிருக்கு 21 டேஸ் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ ஆன்சர் என்னது 21 நாள். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த வேலையை போல் 3 மடங்கு வேலையை 6 பாயும் 8 மனிதர்களும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் முடிக்க முடியும்னா 21 நாள்ல முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? புரிஞ்சிச்சா இந்த சம்மு? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு வேலையை 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து 8 நாட்களில் செய்கின்றனர். மேலும் அதே வேலையை 3 ஆண்களும் 7 பெண்களும் சேர்ந்து 10 நாட்கள் செய்கின்றனர். 10 பெண்கள் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்வார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் அதே மாதிரி தான். கடைசியில் 10 கேர்ள்ஸ் மட்டும் எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு டோட்டல் ஒர்க்கு கூட அந்த 10 பெண்களோட எஃபிஷியன்ஸை நம்ம வகுத்தோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். இதை வந்து பாஸ் பண்ணி போட்டு பார்க்குறேன்னா போட்டு பாருங்க. ஓகே, நான் போகிறேன் பாருங்க. 4 ஆண்கள்னா 4 மேலு ப்ளஸ் 6 ஃபீமேல்ஸ் சேர்ந்து 8 நாளில் வேலை செய்கிறாங்க. அதே வேலையே 3 மேலு ப்ளஸ் 7 ஃபீமேல்ஸு சேர்ந்து 10 நாள் வேலை செய்கிறாங்க. போய் 8 நாங் 32 எம் ப்ளஸ் 6 8 48 எஃப் இஸ் ஈக்குவல் டு 30 எம் ப்ளஸ் 70 எஃப் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த சைடு வந்துச்சுன்னா 2m அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அது அந்த சைடு போச்சுன்னா 50 20 22 எஃப் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது m/f 1 2 11 2 22. அப்போ 11/1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க 10 பெண்கள் மட்டும். அப்போ ஃபீமேலை வந்து 10ஆல பெருக்கிட்டோம்னா நமக்கு எஃபிஷியன்சி எவ்வளோ கிடைக்கும் 10. இதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 10 எஃபிஷியன்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு டோட்டல் ஒர்க் வேணும். அப்போ டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எப்போ போல் அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும் 4 × எம்னா 11. அப்போ 44 + 6 × 8ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 44 + 6 வந்து 50 50 8 8 40 400ன்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? அப்போ டோட்டல் ஒர்க்கு 400னா பெண்களினுடைய 10 பெண்களினுடைய எஃபிஷியன்சி எவ்வளவு 10. அப்போ 10ஆல டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வருது 40 டேஸ். டைம் என்ன வரும் 40 டேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் 40 நாட்கள். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி சம் போட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை பாருங்கள். இந்த 3 ஸ்டெப்பு எல்லா சம்முக்கும் போகிற மாதிரி தான். கடைசியில் அவங்க என்ன மாற்றி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. 10 பெண்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிப்பார்கள். 10 குழந்தைகள் அதே வேலையை 14 நாட்களில் செய்து முடிப்பார்கள். 5 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 10 பெண்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால இது வேற சம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்க வேணாம். இதுவும் அதே சேம் அதே மாதிரி தான் போடலாம் பாருங்க. 10 பெண்கள்னா ஃபீமேலு,
எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆகல, அவ்வளோதான். எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 7 நாள்னா அப்படியே 7ஆல் பெருக்கிக்கோங்க. அதே வேலையை 10 குழந்தைன்னா நம்ம சைல்டுன்னு வச்சுக்கலாம், 10C. அதே வேலையை 14 நாட்கள்னா இவ்வளோதான். இதுக்கு முன்னாடி வந்த சம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் மேன் அப்படின்னு சொல்லி ஆட் ஆயிருந்தது. அதாவது பெண்கள் மற்றும் ஆண்கள்னா இந்த இடத்துல ப்ளஸ் போட்டிருந்தோம். இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறது மட்டும் போட்டால் போதும். ஓகேவா? ரெண்டுமே ஒரே மாதிரி போட வேண்டிய சம் தான். ஓகேவா? அதே மாதிரி போடலாமா? அப்போ 70 F இஸ் ஈக்குவல் டு 140 சின்னு கிடைக்கும். அப்போ F/Sன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்னா எஃபிசியன்ட் எவ்வளோ வருதுன்னா, சிம்பிளிஃபை பண்ணாமல் 1 7 7 2 7 14. அப்போது சி அந்த சைட் போயிடுமா? அப்போ 2/1 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க? 5 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் சேர்ந்து வேலையை முடிக்க. அப்போ என்ன பண்ணலாம்? 5 பெண்கள்னா 5ஆல் பெருக்கிடுங்க, 10 குழந்தைங்கன்னா 10ஆல் பெருக்கிட்டோம்னா எவ்வளோ வரும்? 2 10 + 10. அப்போது 20 எஃபிஷியன்சிக்கு நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அப்போ டோட்டல் ஒர்க் என்னது? இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 10 ஏதாவது ஒன்றை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ போன சம்மில் 2 பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது 1 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஃபீமேலுக்கு 2ன்னு போட்டோம்னா 5×2 20 × 7 140. அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ கிடச்சிருக்கு? 140ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. அதே நீங்கள் சைல்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா அதே 140 தான் வரும். ஏன்னா ஒன்றை வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே 140 தான். ஏதாவது ஒன்றில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். ஓகேவா? இப்போ டைம் கேட்குறாங்களா? டைம் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் பை எஃபிஷியன்சி எவ்வளவு? 20. அப்போ அடித்தோம்னா 1 2 2 7 2 14. எத்தனை நாளில் முடிக்க முடியும்? 7 டேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 7. ஓகேவா? இதில் வந்து இந்த இடத்துல ஒன்று சிங்கிளாக வந்துருக்கு, எப்படி போடுறதான்னு அப்படி யோசிக்க வேண்டாம். இதில் வந்து சிங்கிளாவோ இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் ஆகிருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம சேம் அதே மெத்தடில் தான் போடுவோம். புரிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு வேலையின் ஒரு பகுதியை A என்பவர் 10 நாட்களிலும் B என்பவர் 15 நாட்களிலும் செய்வர். இருவரும் 5 நாட்கள் வேலை செய்தனர். மீதி வேலையை C என்பவர் 2 நாட்களில் செய்து முடித்தார். மொத்த வேலைக்குரிய கூலி 1500 ரூபாய் எனில் B மற்றும் C-னுடைய தின கூலி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. ஒரு வேலையை A வந்து 10 நாளில் செய்கிறாங்களா? அப்போ ஏனுடைய ஒர்க் எவ்வளவு? 10 நாளில் செஞ்சுருக்காங்க. B வந்து எத்தனை நாளில் செய்கிறாங்க? 15 நாட்களில் செய்கிறாங்க. இருவரும் 5 நாட்கள் வேலை செய்தனர். அப்போது இது ரெண்டுக்கு எல்சியம் கண்டுபிடிச்சா 30. ஏனுடைய எஃபிஷியன்ட் 3, பினுடைய எஃபிஷியன்ட் வந்து 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. ஓகேவா? இவங்க 2 பேர் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்களா? 5 நாள் வேலை செய்கிறாங்களாம். ஓகேவா? அதுக்கப்புறம் மீதி வேலையை C என்பவர் 2 நாட்கள் செய்து முடித்தார். மொத்த வேலைக்குரிய கூலி அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது என்ன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வேலைக்குரிய கூலி, டோட்டல் ஒர்க். மொத்த வேலைன்னா என்னது? டோட்டல் ஒர்க்குக்கான கூலி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 1500. அப்போ இங்கே பாருங்க, டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 30 இல்லையா? அப்போது 30 டோட்டல் ஒர்க்குக்கான கூலி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாயை ஏக்கும் பிக்கு சிக்குன்னு சொல்லி நம்ம பிரிக்கணும். ஓகேவா? A B C. ஓகேவா? புரிஞ்சிச்சா? அந்த 1500 ரூபாய் எப்படி பிரிக்கணும்? ABCக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்கணும். ஓகேவா? இந்த 1500 ரூபான்றது மொத்த வேலைக்கான கூலி. ஓகேவா? அப்போ A எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பாருங்க, ஏவும் பியும் 5 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ A எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்குது? 5 நாளா? அப்போ ஏனுடைய எஃபிஷியன்ட் 3னா 5 15. அப்போது ஏனுடைய வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 வேலை செஞ்சுருக்குது. B எவ்வளோ வேலை செஞ்சுருக்குது? பினுடைய எஃபிஷியன்ட் 2, அதுவும் 5 நாள் செஞ்சுருக்கு. 2 10 வேலை செஞ்சுருக்குது. ஓகேவா? B எவ்வளோ வேலை செஞ்சுருக்கு? 10 வேலை செஞ்சுருக்கு. C எவ்வளோ வேலை செஞ்சுருக்குன்னா C என்பவர் மீதி வேலையை C என்பவர் 2 நாட்கள் செஞ்சு முடிக்கிறாங்க. அப்போ மீதி வேலை எவ்வளவு? 5 வேலை. அப்போ C அந்த 5 வேலையை C தான் செஞ்சுருப்பாங்க இல்லையா? அப்போ C எவ்வளோ வேலை செஞ்சுருக்குது? 5 வேலை செஞ்சுருக்குது. புரிஞ்சிச்சா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒர்க்கு கிடச்சிச்சு 30 அப்படின்றது. மொத்த ஒர்க்கு 30 ஆனதை ஏன்றவங்க 15 வேலை செஞ்சுருக்காங்க, பின்றவங்க 10 வேலை செஞ்சுருக்காங்க, சின்றவங்க 5 வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இதனுடைய அமௌண்ட்டு கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ரேஷியோவில் எழுதலாம். அப்போது ரேஷியோவில் எழுதணும்னா என்ன எழுதலாம்? 3 5 15 2 5 10 1 5 10 1 5 5. ஓகேவா? அப்போது A and B C-னுடைய ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டா எவ்வளோ வருது? 3 2 5 1 6. அப்போ 6 ரேஷியோ அப்படின்றது எவ்வளவு நம்ம கொடுத்துருக்காங்க? 1500 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 1 ரேஷியோ அப்படின்றது எவ்வளவு? 1 6 6 2 6 12 மீதி 30 5 30. அப்போ 250 ரூபா. அப்போ 1 ரேஷியோ அப்படின்றது எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு? 250 ரூபான்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்குது. ஓகேவா? இது ஏன் கண்டுபிடிச்சோன்னா இப்போ ஏனுடைய அமௌண்ட் எவ்வளவு, பினுடைய அமௌண்ட் எவ்வளவு, சினுடைய அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிடலாம்.
அப்போ ஏனுடைய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏ எவ்வளவு 3 ரேஷியோவா, அப்போ 3 × 250 எவ்வளவு 750 இல்லையா. அப்போ ஏனுடைய அமௌண்ட் ஷேர் எவ்வளவு 750 ரூபா. அப்போ பீனுடைய ஷேர் எவ்வளவு, பீனுடைய கூலி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பி வந்து 2 ரேஷியோ, அப்போ 500 ரூபாய். பீனுடைய கூலி 500 ரூபாய். ஷீனுடைய ஷேர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 ரேஷியோ, அப்போ ஷீனுடைய கூலி 250 ரூபா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேலரி. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, தினக்கூலின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. பி மற்றும் சியினுடைய தினக்கூலி டே சேலரி எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பி மற்றும் சி இது எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்களோ அதோட டிவைட் பண்ணிட்டு நமக்கு கிடைச்சிடும். இப்போ பி பாருங்க, பி வந்து எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்க சொல்லியிருந்தோம், 5 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. பி வந்து 5 நாள் செஞ்சுருக்கான். அப்போ 500 ரூபாயிலேருந்து அந்த 5 வந்து டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு நாள் வேலையை வந்து கிடைச்சிருமா, ஒரு நாள் வேலைக்குரிய கூலி கிடைச்சிருமா. அப்போ எவ்வளவு 100 ரூபாய். அப்போ பி வந்து ஒரு நாளைக்கு எத்தனை 1 டே கூலி. ஓகேவா. 1 டேக்கான சேலரி, பீனுடைய 1 டே சேலரி எவ்வளவு 100 ரூபாய். மொத்த சேலரி 500 ரூபாய். அது 5 நாள் வேலை செஞ்சிருக்கு, அதனால 5ஆல் டிவைட் பண்ணிட்டா நமக்கு 100 ரூபான்னு கிடைக்குது. அதே மாதிரி சி வந்து எவ்வளோ சேலரி வாங்கியிருக்கு 250 ரூபா வாங்கியிருக்குது. ஆனால் சி எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்குது, சி என்பவர் 2 நாட்கள் செய்து முடித்தார். அப்போ சி வந்து 2 நாள் வேலை செஞ்சிருக்கு. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிட்டா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 1 2 2 2 4 5 2 10 125 ரூபா. 1 டே சேலரி எவ்வளவு சியோனுடையது 125 ரூபான்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இதனுடைய கூடுதல் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க, பிஎன்சியினுடைய தினக்கூலி. அப்போ இதுதானே, அப்போ எவ்வளோ கிடைக்குது 100 + 125 225 ரூபா. அப்போ பிஎன்சியினுடைய தினக்கூலி எவ்வளவு 225 ரூபா அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 225 rupees. ஓகேவா. புரிஞ்சிச்சு இந்த சம் எப்படி போட்டேன்னு. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க, டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கிறோம். ஏன் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா இவங்க வந்து மொத்த வேலைக்குரிய கூலி டோட்டல் ஒர்க்குக்கான கூலி தான் 1500 ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து என்ன பண்றோம்னா டோட்டல் ஒர்க் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அது வந்து 30ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா ஏபிசியும் எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 30 வேலையை ஏ அப்படின்றவங்க எத்தனை நாள் வேலை செஞ்சாங்கன்னா 5 நாள் வேலை செஞ்சிருக்காங்க. ஏனுடைய எஃபிஷியன்சி நமக்கு தெரியும் 3, அப்போ 5 15ன்னு சொல்லி போட்டோம். பினுடைய எஃபிஷியன்சி 2, அப்போ 5 நாள் வேலை செஞ்சிருக்காங்க, 10 வேலை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. சினுடைய எஃபிஷியன்சி வந்து நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீதி இருக்கிற வேலையை சி தான் கம்ப்ளீட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்போ மீதி வேலை அப்படின்றது எப்படி கண்டுபிடிச்சோன்னா ஏ வந்து 15 வேலை செஞ்சிருக்கு, பி வந்து 10 வேலை செஞ்சிருக்கா. அப்போ மொத்தமாக 25 வேலை முடிச்சிருக்காங்க. அப்போ டோட்டல் ஒர்க் 30ல் 25 வேலை போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ வேலை கிடைக்கும், மீதி 5 வேலை. அந்த 5 வேலையை தான் சி வந்து 5 அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். ஓகேவா. இதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேஷியோவில் போடுறோம். ரேஷியோவில் போட்டு அமௌண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஏனுடைய அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபா, பினுடைய அமௌண்ட் 500 ரூபாய், சினுடைய அமௌண்ட் வந்து 250 ரூபான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கேட்குறாங்கன்னா தினக்கூலி தான் கேட்குறாங்க. ஓகேவா. பி வந்து 5 நாள் வேலை செஞ்சிருக்கு, அதனால 5ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கான கூலி கிடைச்சிச்சு. சி வந்து 2 நாள் வேலை செஞ்சிருக்காங்கன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. சி என்பவர் 2 நாள் வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னங்காட்டிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சியினுடைய கூலியிலிருந்து 2 நாளை வந்து டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு நாள் கூலி எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா. புரிஞ்சிச்சு இந்த சம் உங்களுக்கு. இது வந்து எக்ஸாம்பிள் கேட்டங்காட்டிக்கு தான் இந்த சம் கொண்டு வந்து போட்டிருக்கிறேன். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே. இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த சம் தான். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ 4 days அப்படின்றதா கரெக்ட் ஆன்சர், 4 நாட்கள். ஓகேவா. ஓகே கைஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.